ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ 10th ஓல்டு புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சிலர் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, கரெக்டு தான். ஸோ ஏற்கனவே நம்ம 6th to 10th நியூ புக் படித்தவங்க தான் கண்டிப்பாக 10th ஓல்டு புக் படிப்பீங்க. ஸோ அப்போ 6th to 10th நியூ புக்கு படிச்சுட்டு 10th ஓல்டு புக் படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா 6th to 9th ஓல்டு புக் கவர் பண்ணிட்டு தான் 10th படிக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ 6th to 10th நியூ புக் படிச்சிட்டாலே ஓகே தான். 10th ஓல்டு புக்கு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நானும் இந்த வீடியோலேருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக நடத்த ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? சரி, இதில் வந்து சொற்றொடர் வகைகள் பார்க்க போகிறோம். ஸோ சொற்றொடர் வகையை பொறுத்த முடியும் பேசிக்காக என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, அதாவது ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ அது சொற்றொடர், இது செய்தி தொடர் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ அப்போ கேள்வி இது செய்தி தொடருக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அந்த சொற்றொடரை கொடுத்துட்டு அந்த சொற்றொடர் வந்து என்ன வகை அப்படிங்கிறத கேட்பாங்க. அது வினா தொடரா, உணர்ச்சி தொடரா, தனிநிலை தொடரா, கட்டளை தொடரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். அப்போ நமக்கு ரெண்டே கேள்வி. அப்போ ஒன்று, அப்போ அதுனா என்ன? இப்போ செய்தி தொடர் அப்படின்னா அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணும். ரெண்டாவது, அதற்கான எக்ஸாம்பிள் படிச்சுக்கணும். ஏதோ ஒரு தொடர் சொல்லிட்டு இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே தானே? அப்போ நமக்கு ரிப்பீட்டடாக அதையும் கேள்வி வர்றது, ஒரு சொற்றொடர் கொடுத்துட்டு அது என்ன வகை அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுலேயும் இந்த தன்வினை, பிறவினை, நேர்குற்று, அயற்குற்று, செய்வினை, செயற்பாட்டுவை, இதிலலாம் நிறைய கேள்வி வந்திருக்கு ஏற்கனவே. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சரியா? இப்போ செய்தி தொடர்னா என்ன? ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிக்கிறது பேர் செய்தி தொடர். ஓகே தானே? இப்போ ஒரு கருத்து இருக்குது, அதை வந்து செய்தியாக தெரிவித்தாங்க, அதை செய்தியாக தெரிவிக்கிறது செய்தி தொடர். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வினா தொடர் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், கொஷின் மார்க் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வினா சொல் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, நீ ஏன் அப்படிங்கிறது இருக்குல்ல, எங்கே அந்த மாதிரி வருதுல்ல. அப்போ வினா பொருளை தருந்துச்சுன்னா அது வினா தொடர். ஓகே தானே? அதில் என்ன, ஏன், எங்கே, எப்படி முதலிய வினா சொற்கள் வந்து இடம்பெறும். அதுக்கப்புறம் உணர்ச்சி தொடர் அப்படின்னா அடேங்கப்பா, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குல்ல, இந்த குறியீடு இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடேயப்பா, எவ்வளவு பெரிய ஏரி. அப்போ எவ்வளவு அப்படின்னு வர்றப்ப நமக்கு சில நேரம் என்ன டவுட் ஆகும் அப்படின்னா, வினா தொடரா அப்படின்லாம் டவுட் ஆகும். அப்படி கிடையாது, அடேயப்பா எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம உணர்ச்சியை வந்து அது காமிக்குதுல, கரெக்டு தானே? அப்போ வந்து பேசும் செய்திகளின் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்ததால் அது உணர்ச்சி தொடர்கள். அப்போ அதுலேயே இருக்குது உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறப்ப உணர்ச்சியை வெளிப்படுத்துதுப்பா, அதனால் அது உணர்ச்சி தொடர். ஐயோ முள் குத்தி விட்டதே வருதுல, இங்கே பாருங்கள், என்னே இமயமலையின் உயரம், அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டது. ஸோ அப்போ என்னே அப்படிங்கிறது வந்து வியப்பு குறித்து வருது, எவ்வளோ உயரம், எவ்வளோ ஹைட் அப்படிங்கிற அந்த வியப்பு. அந்தோ அப்படிங்கிறது துன்பம் குறித்து வருது. அப்போ வண்டியில் வந்து நாய் அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்தோ அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ உணர்ச்சி அப்படிங்கிறது மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் உணர்ச்சி தொடர். அடுத்து கட்டளை தொடர். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஒரு செயலை அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிடுவது கட்டளை. போ, படி அப்படின்னு கட்டளையாக சொல்கிறோம்ல, அந்த வார்த்தை அந்த இதில் ஏதோ ஒன்று நமக்கு வந்து அது ஒரு சென்டென்ஸ் பார்த்தோன்னே ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ செய்தி தொடர் அப்படின்னா அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே அது ஒரு செய்தியை ஒரு கருத்தை வந்து செய்தியாக தெரிவிக்குது அப்படிங்கிறது தெரியும். வினா தொடர்னா கொஷின் மார்க் வருது, என்ன, ஏன், எப்படி அப்படிலாம் வருது. உணர்ச்சி தொடர் அப்படின்னா ஐயோ முள் குத்தி விட்டதே, என்னே, அந்தோ அப்படி வருதுல்ல, ஸோ அந்த மாதிரி வருது. அடேயப்பா எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ கட்டளை தொடர் அப்படின்னா போ, படி அப்படிங்கிற மாதிரி ஆணையிடுற மாதிரி கமாண்ட் பண்ணுற மாதிரி வருதுல்ல, அதுதான். ஸோ அடுத்து தனிநிலை தொடர். தனிநிலை தொடர்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பயனிலை எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒன்றே இருக்கும். அப்போ ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை, இவ்வளோதான், ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அப்போ பயனிலை அப்படின்னு என்ன? பயன் நிலைத்து நிற்கும் இடம் பயனிலை அப்படின்னு தெரியும். அப்போ எழுவாய்னா என்னன்னு தெரியணும், செயல்படு பொருள்னா என்னன்னு தெரியணும், பயனிலைனா என்னன்னு தெரியும். ஸோ 6th to 10th நியூ புக் படித்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ அதுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அதுக்கு டைம் வந்து கன்சியூம் பண்ண நான் விரும்பலை. ஸோ அதனால் டேரெக்டாக இங்கே வர்றேன். ஸோ இங்கே பாருங்களேன், அப்போ ஒரு பயனிலையை கொண்டு முடியுதா? அப்போ அவ்வளோதான். எழுதுகிறான் ஆகியன முக்கணிகள் அப்படிங்கிற அந்த ஒரு பயனிலை. எழுவாய்ங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் தொடரில் அழகன் அப்படிங்கிறது வந்து எழுவாய், இரண்டாம் தொடரில் மாபழ வாழை அப்படிங்கிறது எழுவாய்கள். அப்போ ஒரு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும், அவ்வளோதான். அப்போ ஒரு பயனிலை அப்படின்னா தனிநிலைப்பா, ஒரு பயனிலை தனிநிலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தொடர்நிலைனா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள். அப்போ பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை. அப்போ தனிநிலைக்கும் தொடர்நிலைக்கும் என்னன்னு பார்த்தீங்களா? அப்போ பாருங்களேன், உழைத்தார், உயர்ந்தார், பெய்தது, நிரம்பின அப்படின்னு வருதா? அதில் அதுவும் மாதிரி அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படிங்கிற இந்த இணைப்பு சொற்கள் வந்து இந்த தொடர்நிலை தொடரில் இது பண்ணும். அப்போ கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இப்போ உழைத்தார், உயர்ந்தார்,
புரியுதா அந்த வித்தியாசம்? உழைத்தார் உயர்ந்தார். அப்போ அதனால் அப்போ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுதுல, அது வந்து ஒரு தொடர். அப்போ ரெண்டு இது வருது, அப்போ அது வந்து இது. அப்போ ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுறான். அப்போ அவன் நல்லா படிச்சியான், அதனால் அவன் முதல் முயற்சியில் வெற்றி பெற்றான். கரெக்டா? அதனால் ஆகையால் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அப்போ அந்த வந்து அந்த ஒரு கண்டினியூஷன் வந்து அங்கே கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம இங்கே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பல பயனிலை. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்காக இந்த கேள்வி ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது என்ன தொடர் அப்படிங்கிறது கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். அந்த பல பயனிலைங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளால் உழைத்தார் உயர்ந்தார் அப்போ ரெண்டு வருது. அப்போ நடுவில் வந்து அதனால் அப்படிங்கிற அந்த இணைப்பு சொற்கள் வருது அப்படிங்கிறத வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இப்போ கலவை தொடர்னா என்னப்பா? ஒரு தனி சொற்றொடர். நம்ம ஏற்கனவே அப்போ தனிநிலை தொடர்னா என்ன, தொடர்நிலை தொடர்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கலவை தொடர் பார்க்க போகிறோம். ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர். ஸோ அப்போ ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் அப்போ கலந்து வர்றதுனால அது பேர் கலவைப்பா. கலந்து வருவது அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு தனி சொற்றொடர், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்கள் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல், ஆக, ஓ, இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், வீசியதால் இங்க இடத்துல ஆள்னு வருதா, இப்படி ஃபிக்ஸ் ஆகுங்க. அப்போ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அதே மாதிரி இந்த ஆள், ஆக, ஓ, இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பார்க்குறப்ப ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்களேன், முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் ஆள் வருதா. அப்போ இந்த வார்த்தை இந்த இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆள், ஆக, ஓ, ஓகேவா? அப்போ ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வர்றதுனால அதுக்கு பேர் கலவை தொடர். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆள், ஆக, ஓவும் இதை இந்த 4 இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே தானே? அப்போ ஃபஸ்ட்டு தனிநிலை தொடர் ஒரே ஒரு பயனிலை, அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை, அதாவது பல பயனிலை அப்படின்னா தொடர்நிலை தொடர். அதுலேயும் நம்ம இந்த அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். இப்போ கலவை தொடர் அப்படின்னா கலந்து வர்றது. எது கலந்து வர்றது? ஒரு தனி சொற்றொடரும் ப்ளஸ் அதற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களும் கலந்து வர்றது. அப்போ அதுக்கு என்ன ஈஸி ஷார்ட்கட் அப்படின்னா ஆள், ஆக, ஓவும், அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் செய்வினை. இப்போ செய்வினை அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்வினை அப்படின்னா எழுவாய், செயல்படு பொருள், அதற்கப்புறம் பயனிலை. ஃபஸ்ட்டு இது மூணும் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அதற்கு அடுத்து இந்த செய்வினை அப்படின்னு என்ன அப்படின்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை. இப்போ எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியணும். புரியுதா? இப்போ எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிஞ்சால் அதுக்கு பேர் செய்வினை. அப்போ செயற்பாட்டு வினைனா என்ன? செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது. இங்கே ஃபஸ்ட்டு எழுவாய் வருதுப்பா. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியுது. இங்கே செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடியுது. இப்போ நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஈஸியாக புரிஞ்சிடும். குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். யார் தொடங்கி வைத்தார்? குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். அப்போ அது எழுவாய். ஓகேவா? அதுக்கு நல்லா தெரியல. எதை தொடங்கி வைத்தார்? உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அப்போ அது செயல்படு பொருள். ஓகேவா? தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. கரெக்டு தானே? இப்போ எழுவாய் செய்யும் வினை. அப்போ எழுவாய்ங்கிறது இங்கே குடியரசுத் தலைவர், செய்யும் வினை அப்படிங்கிறது இங்கே வந்து என்னது? தொடங்கி வைத்தார். அப்போ குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவரில் ஆரம்பித்து தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறதோட முடியுது. அப்போ இது வந்து செய்வினை. அதே மாதிரி பார்த்துருங்களேன், மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். யார் ஏற்றினார்? மாவட்ட ஆட்சியர் ஏற்றினார். எதை ஏற்றினார்? கொடி ஏற்றினார். இப்போ மாவட்ட ஆட்சியரில் ஆரம்பித்து ஏற்றினார்ல முடியுது. அப்போ அது செய்வினை. கரெக்டாக? இது முதல்ல இந்த கான்செப்ட். அவ்வளோதான். அப்போ ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிஞ்சிச்சு, அதுக்கு பேர்னா செய்வினை. அதுக்கு எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வினைச்சொல் எது அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்றினார்னு வருது. அப்போ யார் ஏற்றினார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். யார் ஏற்றினார்? மாவட்ட ஆட்சியர் ஏற்றினார். எதை ஏற்றினார்? கொடியை ஏற்றினார். அப்போ கொடி அப்படிங்கிறது இங்கே செயல்படு பொருளாக வரும். மாவட்ட ஆட்சியருங்கிறது எழுவாயாக வருது. அப்போ எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியுது. மாவட்ட ஆட்சியர் ஆரம்பித்து கடைசி ஏற்றினார்னு முடியுது. அவ்வளோதான். இப்போ செயற்பாட்டு வினைத்தொடர். செய்வினை பார்த்துட்டோம். இப்போ செயற்பாட்டு வினைத்தொடர். இப்போ செயற்பாட்டு வினைத்தொடரில் அப்படியே அந்த ஃபஸ்ட் இதையே எடுத்துக்கோங்க. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இங்கே பாருங்களேன், உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. இப்போ செயற்பாட்டு வினைத்தொடரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா படு, பட்டது, பெரு, பெற்றது. அவ்வளோதான்.
படு பட்டது பெரு பெற்றது. இங்கே பாருங்களேன், வைக்க பெற்றது அப்படின்னு வந்துருச்சா. அப்போ படு பட்டது பெரு பெற்றது, இந்த 4 துணை வினை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு இந்த செயற்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை அப்படிங்கிற வரிசையில் வந்திருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன தடவை நான் என்ன சொன்னேன், எழுவாய் வந்து செய்யும் வினையை கொண்டு முடியுதுப்பான்னு சொல்லி சொன்னேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, செய்யப்படும் பொருள் வந்திருக்கா. ஃபஸ்ட்டு எழுவாய் எது, செய்யப்படும் பொருள் எது, பயனிலை எது அப்படிங்கிறது தெரியணும். நான் அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அப்போ யார் ஏற்றினார், எதை ஏற்றினார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்டு. அப்போ அதே மாதிரி இங்கே செய்யப்படும் பொருள் ஆரம்பிக்குது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னா செய்யப்படும் பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் செயற்பாடு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது என்ன தொடர் அப்படின்னு கேட்டால் செயற்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்துடும். அதற்கப்புறம் இதில் எப்படி இது நமக்கு ஒரு இது சென்டென்ஸை கொடுத்துட்டு அது என்ன, அது செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, அந்த படுபட்டது பெரு பெற்றது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே தொடங்கி வைக்க பெற்றது தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த படுபட்டது பெரு பெற்றது இந்த 4 இதை வச்சு நம்ம செயற்பாடு வினைன்னு போட்டலாம். அதுக்கப்புறம் தன்வினை பிறவினை. அப்போ தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது. தானே அப்படின்னா தன்வினைப்பா. பிறர் அப்படின்னா என்ன, பிறரை கொண்டு செய்விப்பது. ஓகேவா, தானே தன்வினை, பிறரை கொண்டு பிறவினை, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி பண்ணலாம், பாத்திமா கற்றாள் திருக்குறள் கற்றாள். பாத்திமா திருக்குறள் கற்றாள் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடர். இப்போ தானே செஞ்சா தன்வினை. இது எப்படி தானே செய்கிறாங்க, திருக்குறள் இது பாத்திமா திருக்குறள் கற்றாள், பாத்திமா கற்றுக்குறாங்க. ஓகேவா, இதை நீங்கள் பிறவினையை பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாத்திமா திருக்குறள் கற்பித்தால், இங்கே விபி அப்படிங்கிற வார்த்தை இது எழுத்து வரும்பா. கற்பித்தாளுங்கிறக்க அந்த விபியை வச்சுக்கோங்க, எழுதி வச்சுருங்க விபி, அவ்வளோதான். அப்போ இந்த பி அப்படிங்கிறது இந்த இது வருது. அப்போ கற்பித்தால், அப்போ எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது பிறவினை. அவங்க கற்கலப்பா, ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்குறாங்க. பாத்திமா திருக்குறள் கற்றால் அவங்க கற்றுக்குறாங்க, அப்போ அது தன்வினை. இங்கே கற்பித்தால் மற்றவங்களுக்கு கற்பிக்கிறாங்க, அப்போ கற்பிக்கிறாங்க, அப்போ கற்பித்தால், அப்போ பிறவினைன்னு வருது. ஓகேவா, அது வந்து பிறரை கொண்டு செய்கிறாங்க. கரெக்டு தானே, அவ்வளோதான். இங்கே விபி அப்படிங்கிற இந்த இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கற்றால் கற்பித்தால், அப்போ மற்றவங்களுக்கு கற்பிக்கிறாங்க, அது பிறவினை, வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நேர்கூற்று அயர்கூற்று. நேர்கூற்றுனா என்ன, ஒருவர் பேசுகிறத அவர் பேசின மாதிரியே சொல்கிறதுப்பா. அயர்கூற்று அப்படின்னா என்ன, ஒருவர் பேசினதை வந்து அயலார் கூறுற மாதிரி சொல்லுறது அயர்கூற்று. அப்போ அயலார் கூறுன மாதிரி வேற ஒருத்தர் கூறுன மாதிரி அயலார்னா அயர்கூற்று, வேலை முடிஞ்சா. நேர்கூற்றுனா ஒருத்தர் பேசுறதை அப்படியே சொல்றது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று. இதில் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது மேற்கோள் குறிகள் வரும். மேற்கோள் குறிகள், இங்கே ஒரு கமா, இங்கே இது இந்த இதெல்லாம் வருதுல்ல. ஸோ அப்போ மேற்கோள் குறிகள் வரும். அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை பெயர்கள் வரும். ஸோ இதெல்லாம் கேள்வியாக ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்மை முன்னிலை வரும். அதே மாதிரி இங்கு இப்போது இவை, அதாவது ஈ வரும்பா. ஈ நம்ம சுட்டெழுத்து பார்த்தோமா, ஈ ஆ ஊன்னு பார்த்தோமா, இங்கே நேர்கூற்றில் ஈன்னு வரும்பா. அப்போ அயர்கூற்றில் என்ன வரும், ஆன்னு வரும்பா. அங்கு அப்போது அவை அது அப்படின்னு வரும். இங்கே இந்த அயர்கூற்றில் வந்து ஆன்னு வரும். இப்போ அதாவது ரொம்ப இது நேர்கூற்று அயர்கூற்று கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இங்கே எல்லாம் ஈன்னு வரணும், நேர்கூற்றில் ஈன்னு வரும், அயர்கூற்றில் ஆன்னு வரணும். ஓகேவா, சிம்பிளா, வேலை முடிஞ்சிருச்சுல. அப்போ இங்கே இது இங்குன்னு வருது நேர்கூற்றில், அப்போ அங்கே அயர்கூற்றில் என்ன வரும், அங்குன்னு வரும். இப்போ நேர்கூற்றில் இப்போதுன்னு வருது, அப்போ அங்கே என்ன வரும், அப்போதுன்னு வரும். இங்கே இவைன்னு வருது, அப்போ அங்கே அவைன்னு வரும். இங்கே இதுன்னு வருது, அப்போ அங்கே அதுன்னு வரணும், அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக ஈன்னு வரும், அங்கே ஃபுல்லாக ஆன்னு வரும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சுல. அதுக்கப்புறம் நேற்று இன்று நாளை, இன்று நேற்று நாளை ஒரு படம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்கூற்றில் இன்று நேற்று நாளைன்னு வரும். அப்போ அயர்கூற்றில் என்னன்னு வரும், அந்நாள் மறுநாள் முன்னாள் அப்படி வரும். புரியுதா, அப்போ நேற்று அப்படின்னா என்ன போடுவாங்க, முன்னாள்னு போடுவாங்க. இன்று அப்படின்னா அன்றுன்னு போடலாம். கரெக்டு தானே. அப்போ நாளை அப்படின்னா மறுநாள்னு போடலாம். கரெக்டு தானே. அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு மேற்கோள் குறிகள். இப்போ நேர்கூற்று ஒரு சென்டென்ஸை கொடுக்குறாங்க, அது நேர்கூற்றா அயர்கூற்றா. மேற்கோள் குறிகள் வந்துருச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். தன்மை முன்னிலை பெயர்கள் செகண்ட் விஷயம். தன்மை முன்னிலை படற்கையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரியா. நம்ம 6th பழைய புக்லேயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம 6th to 10th புது புக்லேயே அதெல்லாம் நல்லாவே கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சுட்டு பெயர்கள்லாம் ஈன்னு வரும், அங்கே அயர்கூற்றில் ஆன்னு வரும், அவ்வளோதான். இங்கே இன்று நேற்று நாளைன்னு வரும், அங்கே இந்நாள் மறுநாள் அந்நாள் முன்னாள் அப்படின்னு வரும். ஓகேவா, அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ அயர்கூற்று, அயலார் கூறுவது போல் அமைஞ்சிச்சு அப்படின்னா அயர்கூற்று. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அப்போ மறுநாள் அப்படிங்கிற இந்த வார்த்தை பார்த்துக்கலாம், மறுநாள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்த்துக்கலாம். இதே இங்கே மேலே பாருங்களேன்,
நான் நாளை மதுரைக்கு செல்வேன். அப்போ நாளைங்கிறது மறுநாளாக மாறுது. அதே மாதிரி நானுங்கிறது தானாக மாறுது. தேன்மொழி பொன்னியிடம், தேன்மொழி பொன்னியிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். மாறுதல். அப்போ நேர்கூற்று அயற்கூற்று. நேர்கூற்று சிம்பிளாக அந்த மேற்கோள் குறிகள்லாம் வருதான்னு பாருங்கள். நான் இன்று நேற்று நாளை வருதான்னு பாருங்கள். ஈ அப்படிங்கிற அந்த சுட்டெழுத்து வருதான்னு பாருங்கள். அயற்கூற்று அப்படியே வாங்க. அந்த நானுங்கிறது தானாக மாறுது. அப்போ அது அயற்கூற்று. மேற்கோள் குளிகர் வருதானா மேற்கோள் குளிகர் வரல. நாளை அப்படிங்கிறது மறுநாளாக மாறிடுச்சு. அப்போ இதை வச்சு நம்ம அயற்கூற்று அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம்ல. இங்கே பாருங்கள், அயற்கூற்றில் மேற்கோள் குறிகள் வாரா, இது ஒரு விஷயம். இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். அப்போ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். இப்போ தன்மை முன்னிலை படற்கையாக மாறுகிறது. அதே மாதிரி சுட்டு பெயர்கள் அது அவை அவை அங்கே, அதாவது அப்படிங்கிறது வருதா, அது அவை அங்கே. அங்கே பூரா ஈன்னு வந்தோம், இங்கே பூரா ஆண் வருது. அதேமாதிரி காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் அப்படிங்கிறது மாறுது. அங்கே என்ன பார்த்தோம், இன்று நேற்று நாளைன்னு பார்த்தோமா, இங்கே அந்நாள் மறுநாள்னு மாறுதா. அப்போ முன்னாள்னு வரலாம், மறுநாள்னு வரலாம். ஓகேவா, அதெல்லாம் ஞாபகம். அதுக்கப்புறம் அன்று என்று ஆக என்னும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும். பாருங்கள், என்றும் என்று ஆக தானே, செல்வதாக ஆகங்கிறது வருதா. அப்போ என்று ஆக அப்படிங்கிற அந்த இணைப்பு சொற்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அயற்கூற்று தொடருக்கு கொடுத்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் இதெல்லாம் கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இந்த இந்நாள் அந்த அந்நாள் மறுநாள் அப்படிங்கிறத மாறுதுன்னு சொல்கிறாங்களா, அதற்கு பதிலாக இன்று நேற்று நாளை அப்படிங்கிறது இடம்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கோள் குறிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ அந்த அது அவை அங்கே அப்படின்றதுல அதெல்லாம் மாற்றி சொல்லுவாங்க. இது இங்கே அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுப்பாங்க. அப்போ எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக மாற்றி விட்ருவாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் நிறையா நேரம் போயிடும். ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், அங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, இங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அப்போ அங்கே தன்மை முன்னிலை பெயர்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தன்மை முன்னிலையெல்லாம் படற்கையாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இங்கு இப்போதுன்னு வரும்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அது அவை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, நேற்று இன்று நாளை வரும்னு சொல்கிறாங்க. இங்கே மறுநாள்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க, முன்னாள்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்நாள்னு வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன இணைப்பு சொற்கள் வருதுன்னு சொல்கிறாங்க, என்று ஆக அப்படிங்கிற அந்த இணைப்பு சொற்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அங்கே மேற்கோள் குறிகள் வரும், இங்கே மேற்கோள் குறிகள் வரா. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் கடகடன்னு பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. ஸோ கொஞ்சம் புக்கில் பார்த்து நான் சொல்கிறத என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஏன்னா நம்ம எப்பயுமே சேர்த்துதான் பார்க்கணும். இப்போ செய்தி தொடர், வினா தொடர், உணர்ச்சி தொடர், கட்டளை தொடர், இதெல்லாம் நம்ம ஒரு இதாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி தனிநிலை, தொடர்நிலை, கலவை தொடர், இதை ஒரு இதாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏன்னா இப்போ தனிநிலையும் தொடர்நிலையும் வச்சு நம்ம பயனிலையை வச்சு முடிச்சாச்சு. அங்கே ஒரு பயனிலை வருதுப்பா, இங்கே பல பயனிலை வருதுப்பான்னு சொன்னேன். அப்போ அந்தந்த மாதிரி சேர்த்து பார்த்துக்கணும். செய்வினை செயற்பாட்டு வினையை ஒரே கேட்டகரி கொண்டு வாங்க, தன்வினை பிறவினையை ஒரே கேட்டகரி கொண்டு வாங்க, நேர்கூற்று அயற்கூற்று ஒரே கேட்டகரி கொண்டு வாங்க. அதே மாதிரி இங்கே உடன்பாட்டு, எதிர்மறை, பொருள்மாறா எதிர்மறை, இதெல்லாம் ஒரே கேட்டகரி. அப்போ கொடுத்துருக்காங்க, ஒரு 16 இது கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி படிக்கிறோங்கிறத பொறுத்துதே நம்ம எவ்வளோ வேகமாக படிக்க முடியும் அப்படிங்கிறது டிசைட் ஆக போகுது. இப்போ இங்கே செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக நிகழ்கிறது, அதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாடு. ஓகேவா. நிகழ்வதை நேர்மறையாக, அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை இது வச்சுக்கோங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். அப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதுறாங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இப்போ அதை இங்கே வாங்க, எழுதிலல், எழுதவில்லை அப்படின்னு செயல் நிகழாமையே குறிக்குது, அதனால அது எதிர்மறை. ஓகேவா. அவ்வளோதான். இப்போ பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னு என்ன, எழுதாமல் இரா அப்படிங்கிறது வருதா. அப்போ 2 எதிர்மறை வருதுல்ல. அப்போ 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தருது. அப்போ எழுதாமல் இரால் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிறது உடன்பாடு. கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை அப்படின்னா அதற்கான எதிர்மறை. இங்கே என்ன வருது, எழுதாமல் இரால் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ எழுதாமல் இரால் அப்படின்னா அது பொருள் மாறா எதிர்மறை. ஓகேவா. 2 எதிர்மறை சொற்கள் வர்றப்ப அது திருப்பி உடன்பாட்டு தொடரையே தருது. அப்போ எழுதாமல் இல்லை அப்படின்னு வருது. அப்போ எழுதாமல் இல்லைன்னா என்ன அர்த்தம், எழுதிட்டாங்கங்கிறது அர்த்தம். எழுதாமல் இரால், அப்போ எழுதாமல் இரால், அப்போ எழுதாமல் இல்லை அப்படிங்கிற பொருள் வருதா. அப்போ அது திருப்பி என்ன, உடன்பாட்டு பொருளை தான் தருது. அப்போ இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சுக்கணும்னா 2 எதிர்மறை சொற்கள், 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வருது, அதனால் அது உடன்பாட்டு பொருளை தருது. அதற்கு பேர் தான் பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா. இப்போ இது புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ பூங்குழலி
பொம்மை செய்தால். இத்தொடரை செயப்பாட்டு வினையாக மாற்றும்போது பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வரணும். பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது. அதுக்கடுத்து அழகன் பாடம் எழுதுகிறான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்ததால் இது தனிநிலை தொடர் ஆகும். ஓகேவா, இது தனிநிலை தொடர். அடுத்த கேள்வி, அன்பரசன் திருக்குறளை கற்றான். இது பிறவினையா எழுதுறப்ப கற்பித்தான். அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் அப்படின்னு சொல்லி வரணும். சரி, இப்போ அடுத்து தொடரை மாற்றி அமைக்க. திருக்குறளை அனைவரும் அறிவர். இதை வினா தொடராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ திருக்குறளை யார் அறிவர்? கடைசி ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுருங்க, வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டு தானே? அவ்வளோதான், வேலை முடிஞ்சுல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இமயமலை மிகவும் உயரமானது. இதை உணர்ச்சி தொடராக மாற்றா என்னே இமயமலையின் உயரம். கடைசி ஒரு எக்ஸலமெண்ட்ரி மார்க்கு, என்னே இமயமலையின் உயரம் அப்படின்னு போட்டு இதை போட்டு விட்றணும். முடிஞ்சிருச்சா? ஆச்சரியக்குறி. ஓகேவா. அடுத்து கிளி கல்லால் அடிபட்டது. உணர்ச்சி தொடராக மாற்றுங்க. அந்தோ கிளி கல்லால் அடிபட்டதே வருதா? அந்தோ ஒரு கம்மாவை போடுங்க. கிளி கல்லால் அடிபட்டதே. கடைசி ஒரு எக்ஸலமெண்ட்ரி மார்க், வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். இது அயர்கூற்றா மாற்ற சொல்கிறாங்க. அப்போ என்ன மாற்றலாம்? வாரியார் நாள்தோறும் திருவாசகம் படிக்குமாறு குழந்தையிடம் கூறினார். வருதா? அப்போ வாரியார் நாள்தோறும் திருவாசகம் படிக்குமாறு குழந்தையிடம் கூறினார். ஓகே தானே? சரி, அடுத்தது போயிடலாமா? அடுத்து நேற்று புயல் வீசியது மரங்கள் சாய்ந்தன. இதை கலவை தொடராக மாற்றுங்க. நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஆள் ஆக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆள் ஆக ஓவும் அப்படின்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ நேற்று புயல் வீசியதால் ஆள் அப்படிங்கிறது வருதா? அவ்வளோதான். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டுறாங்க. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து குறுங்கினான். ஸோ இது இரண்டாவது இதுதான் சந்திப்பிழை இல்லாதது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அவன் கவிஞன் அல்லன். அவன் அல்லன். புரியுதா? அவன் கவிஞன் அல்லன். அவ்வளோதான். அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? விவாதம் அப்படிங்கிறது பிறமொழி சொல்லுப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு பிறமொழி சொல்லு தான். அடுத்து கான்வர்சேஷன், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். பிறமொழி சொல் அற்றங்கிறத பாருங்க. அற்ற பிறமொழி சொல் இல்லாதது இங்கே உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சுவரில்னு வரணும். ஓகேவா? அப்போ வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகே தானே? அடுத்து தொடர்கள் எவ்வகையானவை? பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இது ஒரு செய்தி தொடர். அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் வருது. இது அப்போ வினா தொடர். அதற்கப்புறம் ஏற்றப்பட்டதுன்னு வருது. படுபட்டது பெடுபெற்றது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே செய்யப்பாட்டு வினைங்கிறத போட்டு விட்டுறலாம். அடுத்து வயலில் ஆடுகள் மேய்ந்தில. அவ்வளோதே. அப்போ அது எதிர்மறை. அடுத்து பேசாமல் இராள். 2 இது வருதுல. அப்போ அது பொருள் மாறா எதிர்மறை. அடுத்து தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மறைமலை அடிக்கிறப்ப பார்க்குறப்ப சரி தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கலந்து அப்படின்லாம் வந்துச்சுன்னா வள்ளலார். ஓகேவா? இது 6th ஓல்டு புக்கில் இந்த பாடல் நமக்கு இருக்குது. ஸோ படிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா வரிகளை கொடுத்து கேட்கலாம். அதனால தான் கலந்த அப்படின்னா வள்ளலார். ஸோ அதுக்கப்புறம் இது இந்த தமிழ் எண்கள் ஏற்கனவே ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து மீதியெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வேணால் சொல்லிடுறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அப்பா, வருகின்ற ஞாயிறு அன்று எனக்கு பிறந்த நாள். ஆனால் நீங்கள் இன்னும் எனக்கு பிறந்த நாள் ஆடை எடுக்கவில்லையே. ஏன் அப்பா? என்னோட நண்பர்களை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி தொலைபேசியில் அழைத்திருக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து ஞாயிறு வருவதற்கு இன்னும் 6 நாட்கள் இருக்குதே. கவலைப்படாதே, நாளை மாலை கடைக்கு போகலாம். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே. ஓகே தானே? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் சொல்லிடுவோங்கிறதுக்காக சொல்லிட்டேன். ஸோ அதற்கப்புறம் இந்த பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஹேஸ்ட் மேக் வேஸ்ட்டு. பதறாத காரியம் செய்யாது. நாலேஜ் பவர். அறிவே ஆற்றல். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது தந்தை பெரியார் அவரோட ஸ்டேட்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா மொழிப்பற்றுக்கும் தேசப்பற்றுக்கும் ஒரு இது சொல்லியிருப்பார். அப்போ ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலையாய பற்று எது அப்படின்னா மொழிப்பற்று. காரணம் சொல்லுவார். இப்போ மொழிப்பற்று இல்லாதவங்க கிட்ட தேசப்பற்று இருக்காது அப்படிங்கிறது உறுதி. அப்போ தேசம் அப்படிங்கிறது மொழியை அடிப்படையாக
கொண்டு தான் இயங்குது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி வந்து தாய்மொழி பற்று பெருகணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இந்த தேசப்பற்று மொழிப்பற்று இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா தந்தை பெரியார் அப்படிங்கிறத போட்டுடலாம். அதற்கு அடுத்து சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், வழக்குரை கதை. ஸோ சிலப்பதிகாரம் நம்ம சிலபஸில் டைரெக்டாக இல்லை. அப்போ என்னென்னலாம் படிக்கணும், இந்த முன்கதை சுருக்கம்னு இருக்கா யூனிட் 6 இதில் அப்படியே கேள்வி கேட்கலாம், வரி மாறாமல் கேள்வி கேட்கலாம். ஒன்று அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் இருக்கா, பாடல் வரிகள் ரொம்ப ஈஸி, நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாடல் வரிகள் தான் வரும். ஸோ அப்போ அந்த பாடல் வரிகளில் முக்கியமான பாடல் வரிகள்லாம் முதல்ல படிச்சிடணும். இப்போ பாடல் வரிகளில் முக்கியமான பாடல் வரிகள்லாம் படிச்சிடணும். பொருள் நீங்கள் முடிஞ்சால் ரீட் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொற்பொருள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இலக்கண குறிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, பிரித்தறிதலும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு கண்டிப்பாக படிச்சுக்கணும், நூல் குறிப்பும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா யூனிட் 6க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நூலில் இந்த வரலாறும் யூனிட் 6ல் கேட்கலாம், நூலினுடைய பயன் 100 பயன் கொடுத்துருக்காங்களா அதுவும் யூனிட் 6ல் கேட்கலாம். அப்படியே புக் பேக் ஆன்சர் பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடைய தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிலபஸில் இருக்குது, இதை வரி விடாமல் படிச்சிடணும். ஓகேவா? ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியம். பாடல் வரிகளை கொடுத்துட்டு அப்படியே நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஆசிரியர் குறிப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் பெரியார் லெசன் வருது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சிலப்பதிகாரத்தை முடிச்சிருவோம். அதற்கு அடுத்து பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்லையும் அந்த பெரியார் லெசனையும் அதுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.